மக்களே, இந்நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம்னா போட்டு தானே ஆகணும். எந்நேரமாக இருந்தால் என்ன, நீங்கள் எத்தனை பேர் பார்த்தா என்ன, ஆனால் இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால் இந்த வீடியோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்கணும். பட் ஆகலை. இன்றைக்கி காலையில் ஆளுநர் போய் பார்த்தாரு. அவர் வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான அந்த கோரிக்கையை வச்சார். அவங்க பரிசீலிச்சுட்டு இப்போ வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டியை நீங்கள் காட்டலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த, மெஜாரிட்டியை நாங்கள் காட்டுவோம், 2 வீக்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை ஆளுநர் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு. அதன் பேரில் தான் இன்றைக்கி போய் வந்து விஜய் அவர்கள் சந்தித்தார். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து ஆளுநர் கேட்டதாகவும், அதை வந்து இன்னும் ரெடி ஆகலை அப்படின்றதுனால இந்த சிஎம் செரிமனியை வந்து இப்போதைக்கு நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே சட்டப்படி சரியா தவறா அப்படின்ற விஷயத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு திட்டமிட்ட பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எஸ், யார் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு திமுக, இன்னொரு சைடு அதிமுக, இது ரெண்டையும் இயக்கக்கூடிய பாஜக. எஸ், பாஜகவுடைய ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த செயலுக்கு பின்னாடி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் போய் அவங்கக்கிட்ட கெஞ்சணும். அப்படி இல்லைன்னா இதை ஹங் அசம்பிளியாக மாற்றணும். ஹங் அசம்பிளியாக தொங்கு சட்டசபை, யாருக்கும் ஆட்சி வந்து செய்கிறதுக்கான ஒரு வழி இல்லாமல் திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்கிற அளவு கூட பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ரீஎலெக்ஷன் வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வச்சாலும் விஜய் அவர்கள் தானே சாதகமாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு விஷயத்தை இன்றைக்கி காலையிலேருந்து இல்லை நேற்றுலேருந்து கூட நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். பல வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிவிகேயை சேர்ந்த பசங்க வந்து ரவுடிசம் பண்ணுற மாதிரியும், ரோட்டில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியும், ஆடு வெட்டி வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் டிவிக்கே சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து இது தண்ணி அடிச்சுட்டு ஆடுற மாதிரி வீடியோஸ் இதெல்லாமே வந்து பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த மாதிரி தற்கொலைகளையாக நீங்கள் வந்து ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வச்சிங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணணும்னா அதற்கு அதிகாரம் கையில் இருக்கணும். ஏன்னா கரண்ட்டு சிஎம் அங்கிட்டு போயிட்டார், அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். விஜய் அவர்கள் சிஎம் ஆனால் தான் பவர் வந்தால் தான் இவர் போடக்கூடிய உத்தரவுகளை வந்து காவல்துறை மற்ற எல்லாருமே கேட்க முடியும். சிஎம் ஆகாமல் அந்த பவர் இல்லாமல் விஜய் அவர்கள் யாருக்குமே பெருசாக எதுவும் உத்தரவு போட முடியாது. அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய தமிழ்நாடு எந்த கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருடைய கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு அவங்க தான் வந்து செயல்படுத்த முடியும். பட் அவங்க இதை செய்வாங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்களே ஏற்படுத்தி செஞ்சு வேடிக்கை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு கிடைக்கல. தொங்கு சட்டசபையை நோக்கி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 மாதம் டைம் இருக்குது. இந்த 6 மாத டயத்தில் பிஜேபிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, திமுக காரங்களை வச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, அதிமுக காரங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா, எல்லா அராஜக வேலைகளையும் தமிழகத்தில் செய்வாங்க. செஞ்சுட்டு அந்த பழியை தூக்கி அப்படியே தமிழக வெற்றி கழகத்தின் பசங்க மேலே, பிள்ளைகள் மேலே போடுவாங்க. ஏன்னா விஜய் அவர்களை சிஎம் ஆக்க விடாத காரணத்தினால, கோவத்தினால இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து படித்தவங்க, இவங்கள நாங்கள் ஏன் தற்கொலைன்னு சொன்னோம் இப்போ புரியுதா, இவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்தா நாடு எப்படி போகும்னு தெரியுதா, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி அவங்கள எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே புனிதவான்கள் மாதிரியும், இங்கே விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, அவர்னால் வந்து தமிழ்நாட்டை சரிவர கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தவும், அவருக்கு ஓட்டுப்பட்ட நம்ம எல்லாருமே தற்குறிகள் போலவும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இது நடக்க வேண்டாம், சரி ரீஎலெக்ஷன் வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் வேணும். மெஜாரிட்டியான சப்போர்ட்டு இப்போ யார்கிட்ட இருக்குது? ஏடிஎம்கே கிட்ட இருக்குது. இபிஎஸ் கிட்ட போனோம்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு 47 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவர் நினச்சாருன்னா 20 பேரோ இல்லை 30 பேரையோ வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி, ஆதரவு பண்ண சொல்லி கொடுக்க முடியும். இப்போ ஏன் ஏடிஎம்கே கிட்ட தமிழக வெற்றிக்கழகம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆல்ரெடி கண்ட்ரோல்டு பை பிஜேபி. அப்போ அங்கே ஆதரவு போகும்போது இந்த ஆதரவு மூலியமாக தான் ஆட்சி நடத்த முடியும். அப்போ பிஜேபி என்ன மாதிரியான சட்டங்கள் எல்லாம் போடுதோ அந்த சட்டத்தை எல்லாத்தையும் இங்கே இபிஎஸ் வழியாக அவங்க திணிச்சு தளபதி மூலியமாக செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் அவர் செய்யலை அப்படின்னா, நாங்கள் கொடுக்கும் ஆதரவை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க. அப்படி போனால் என்ன ஆகும்? விஜய் அவர்களுடைய பதவி போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுநரிடத்தில் மோடி அவர்கள் வந்து பரிந்துரை வாயில் வரமாட்டேன்னு பாருங்க, சொன்ன மாதிரி ஒரு நியூஸ். ஓகேங்களா? அந்த நியூஸுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நியூஸில் வந்து கேட்குறாங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி அவங்களுடைய திட்டங்களை, செயல்பாடுகளை விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க.
ஸோ இந்த விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார்னா அவருக்கு வைக்கக்கூடிய அந்த முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்காது. அதுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும். அவர்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறையா விஷயங்களில் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா செய்யக்கூடிய சில விஷயங்களை இங்கே அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அதை எடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு சட்ட போராட்டம் செய்யணும். செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து ரிவோக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். அப்போ இங்கே அவங்களுக்கு டைம் தேவை. யாருக்கு? பிஜேபிக்கு டைம் தேவை. ஸோ இந்த டைமை எடுக்கிறதுக்கு தான், இந்த இழுக்கிறதுக்கு தான் இங்கே ஆளுநர் மூலிமா வச்சு இந்த பக்கம் இழுக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் அங்கேருந்து வெளில வந்துட்டாங்க. ஆனால் விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க சைடில் இருந்து பதில் சொல்லலை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூவில் உட்காந்து அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, மக்கள் தானே அவர் வந்து இத்தனை 100 108 ஓட்டு போட்டு 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையாலுமே மக்கள் மெஜாரிட்டியாக கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லையே. ஸோ மக்கள் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் எதுக்கு போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க. விச் மீன்ஸ் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடல, நீங்கள் ஓட்டு போட்டு ஒன்று அவர் மெஜாரிட்டி ஆக்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஓட்டு போடலை, அதனால் அவர் மெஜாரிட்டிக்கு வர முடியல. இப்போ அவர் எங்ககிட்ட வந்து நிற்கிறார் அப்படின்னும் போது நாங்கள் எதுக்கு அவர் கை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. ஸோ ஆனால் மக்கள் மெஜாரிட்டியை போட்டு ஓட்டு போட்டு அவர் ஆக்கியிருக்க வேண்டியது. நம்ம நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கான தில்லாலங்கடி, எவ்வளோ வந்து தேர்தலில் நடக்கக்கூடாது எல்லா விஷயமே நடந்துச்சு. காசு கொடுக்கறதுலேருந்து ஓட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு தான் இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போக முடியாமல் பஸ்ஸு போக்குவரத்து இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே நடந்தாலும் இதுதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இதுதான் மக்களின் ஜனநாயகம். புரிஞ்சுதுல? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நம்ம ஓட்டு போட்டு நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அந்த ஓட்டை கூட நம்மளை போட விடாமல் பண்ணக்கூடிய இந்த தலைவர்கள் நமக்கு திருப்பி ஆளணுன்றதுக்காக எந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜயவர்களுக்கு ஆதரவு வந்து இப்போ விடுதலை சிறுத்தை கொடுக்குதா, இல்லை கம்யூனிஸ்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. இல்லை ஏடிஎம்க்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. இவங்க கொடுத்தா மட்டும்தான் விஜயவர்கள் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க 5 சீட்டு. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொடுத்து அதற்கப்புறமா தினகரனும் கொடுத்தா 10 சீட்டு வருது. ஸோ 108லேருந்து 118 ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப நெக் டு நெக்கில் வந்து நிற்குது. அப்படின்னும்போது இந்த இடத்துல திமுக பிரேமலதா அவங்க வந்து விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு தான் எப்பயும் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையை நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் திமுக விட்டு விலகி வந்து. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 11 சீட்டு வரும். கண்டிப்பாக இந்த ஆட்சி வந்து நம்பிக்கையின் பேரில் அவங்க வந்து சேரும்போது உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இவங்க எல்லாமே வரல அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. அடுத்து தொங்கு சட்டசபைக்கு தான் இதை கொண்டு போவாங்க. அப்போ தொங்கு சட்டசபைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இப்படி தான் வந்து தாவேக்கினர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வருவாங்க. நீங்கள் அந்த ட்ராப்பில் சிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் தளபதி அவர்கள் இப்போ சிஎம் ஆக முடியாமல் அடுத்த ஒரு எலெக்ஷனை திரும்பி நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த 6 மாதத்தில் இந்த டிவிக்கேக்காக நம்ம ஓட்டு போட்டோம்னு சொல்லி மனசு மாறி நீங்கள் திருப்பியும் இந்த திருட்டு கும்பலுக்கு போட்டிங்க அப்படின்னா யார் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தளபதி சிஎம் ஆகிறது அப்படின்றது இப்போ நம்ம கையில் கிடையாது. நம்மளை இத்தனை வருஷமாக ஆண்டாங்கல்ல, இவங்க கையில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம என்ன தான் ஓட்டே போட்டாலும் ஒருத்தர் நம்ம தனியாக மெஜாரிட்டியை ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவர் வேறு, அது கணக்கே, அது வந்து வேறு கணக்கு. ஆனால் இப்படி அங்கங்கே சிக்கலில் விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான குள்ள நரிகளும் இங்கே பாருங்கள் கழுகுகளும் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நல்ல வீடியோவில் டேக் கேர், பை.